வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஒழிவதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் எனை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிறப்பு தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம். தொடர்ந்து சாந்தி யோகத்தினை சிறப்பாக வழி நடத்தி தந்த மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, அதைத் தொடர்ந்து மார்கழி கவி. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும், மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் நமக்களே, மார்கழி மாத தொடர் சிந்தனையிலே
மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைய கவி பற்றற்ற வாழ்வு. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன், பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். பற்று அற்ற வாழ்வு. பற்றுதல் எப்போ நமக்கு பாதுகாப்பு தேவையோ அவற்றை பற்றி கொள்வது. ஆனால் எதை பற்றி கொண்டால் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், நட்பு நலம், ஆத்ம தூய்மை இவை அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும் என்றால், வள்ளுவப்பெருந்தகை சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து, பற்றுக பற்று அற்றான் பற்றினை. அவனுக்கு ஒரு பற்றும் கிடையாது, அவனை பற்றி கொண்டால் நமக்கும் பற்று விலகி போயிடும். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கெட்டவங்களோட சேராத, நீ கெட்டு போயிடுவ சொல்லுவாங்க. ஏன் கெட்டவனும் நல்லவனும் நட்பு கொள்கின்ற போது நல்லவன் கெட்டு போயிடும் சொல்றமே தவிர, ஏன் கெட்டவன் நல்லவன் ஆகக்கூடாது? இல்லையா? அதுவும் சாத்தியம் தானே. அப்படி சிந்திக்கின்ற போது மனதின் இயல்பை அறிந்த சான்றோர்கள் என்ன சொல்றாங்க, வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, பஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. ஏன் என்றால், மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ், இட் கெனாட் திங்க் பாசிட்டிவ்லி என்பார் ஓஷோ. மனம் ஒரு சாத்தான், சைத்தான், அரக்கன் என்று எல்லா மத நூல்களும் பேசுகின்றன. அதனால மனம் சார்ந்த வாழ்க்கையிலே திருத்தம் என்பது அவ்வளவு எளிதில் நிகழாது. அப்ப யாரை பற்றி கொண்டால் ஒரு தீயவன் நல்லவனாக முடியும் என்கின்ற போது வள்ளுவர் என்ன சொல்கிறார், பெரியாரை பிழையாமை அப்படின்றார். சான்றோர்களை, ஆண்டோர்களை, குருமார்களை நாம் கைப்பற்றி கொண்டால் அவர்கள் கெட்டு போக மாட்டாங்க, நம்மை திருத்தி விடுவார்கள். ஒருவேளை நாம திருந்தலை வைத்துக் கொள்ளுங்களேன், அவரை விட்டு விலகி போயிடுவோம். எனவே சான்றோர் பெருமக்கள் மட்டுமே இந்த மனதை வென்றவர்கள். அதனால் அவர்கள் மன இச்சைகளிலே, தூண்டுதலிலே சிக்க மாட்டார்கள். பொதுவான மனிதன் சிக்கியே தீருவான் என்பதனால்தான் நல்லவர்களோடு நட்பு பாராட்ட தவிர தீயவரோடு நட்பு பாராட்டக்கூடாது சொல்வார்கள். அப்படி சான்றோருக்கு மேலாக அல்லது இணையாக என்றால், ஆன்றோர் என்று சொல்கின்ற போது இறைவனே தானாகவும் தானே இறைவனுக்குள் தன்னையும் கண்ட பக்குவம் அல்லவா. ஐயப்படாது அகத்து அது உணர்வான தெய்வத்தோடு ஒப்பக்குறல். அப்ப அவர்கள் வேறு, குரு வேறு, இறைவன் வேறு என்று பிரித்து பார்க்க கூடாது என்பதும் அனுபவப்பட்ட ஆண்டவர்களுடைய அறிவுரை. எனவே இறைவனை நாம் எப்படி பற்றுவது? மனதால் தான் பிடிக்க முடியும். கைகளால் பற்றுவதற்கோ அவர் உருவத்தில் இல்லையே. அதனால் கருத்தினால் பற்றுவது கொஞ்சம் கடினம், கைகளால் பற்றுவது சற்று எளிதுதானே. அதனால் குருவை பற்றி கொண்டு குரு மூலமாக இறைவனை பற்றலாம். அப்ப நேரடியாக இறைவனை பிடிக்க முடியாது என்பதனால் பெரியோரை துணை கொண்டு பெரியோர் மூலமாக பற்றற்ற இறைவனை பற்றலாம் என்பதை முதலில் பெரியாரை துணை கொடு என்று சொல்லிவிட்டு பிறகு இறைவனை பற்றி கொள்கிறார் வள்ளுவர்.
ஏனென்றால் மகிழ்ச்சி ஒரு விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதுல பாடத்திட்டங்களை பேரரசலுக்கு ஒதுக்குகின்ற போது சாமி சொன்னாங்க, அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நான் எடுத்துறேன் என்றார். அப்புறம் சிரிச்சுட்டே சொல்றாரு, ஏன் தெரியுமா, சினத்தை தவிர்த்தவர்கள் பயிற்சி எடுத்தா தான் அது தெளிவாயிருக்கும், அது வலிமை மிக்கதாக இருக்கும், கேட்பவருடைய ஆத்மாவிலே அது பதியும் அப்படின்றார். அப்போ யாருக்கு நாம் அறிவுரை சொல்லுகின்றோமோ அந்த தகுதி நம்மிடத்தில் இருக்கும் இல்லையா? நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை இன்னொருவருக்கு போதிப்பது அது வரட்டு வேதாந்தம் தானே. அது போல யாருக்கு பற்று இல்லையோ அவனை பற்றுகின்ற போது நமக்கும் பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பற்று உள்ள ஒரு பற்றி கொண்டால் நமக்கும் பற்று வருமே தவிர பற்று போகாது. ஆனா வள்ளுவர் பிறகு மிக எச்சரிக்கையாக சொல்கிறார், பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, மனம் என்பது ஒரு குரங்கு. அனுமார் கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல எண்ணத்திற்கு எண்ணம் தாவுவது, ஆசைக்கு ஆசை தாவுவது இந்த மனம். அது இயல்பே பற்றி கொண்டிருப்பதுதான். அப்ப இதுவரைக்கும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களை பற்றி கொண்டிருந்த இந்த மனம் பற்றி கொள்வதே இயல்பாக உள்ள இந்த மனதை மிக எளிதில் இன்னொரு பக்கம் திருப்பிட்டா போதும். எந்த பக்கம்? பற்று அற்ற பக்கத்துல இந்த பற்றை வழக்கமாக கொண்ட மனதை திருப்பி விட்டோம் என்று சொன்னால் அதை இறுக்கமாக பற்றி கொள்ளும். எனவே அந்த பற்று அற்ற நிலைக்கு வருவது ஏன், எதற்காக என்றால், எல்லா சிக்கலும் பிரச்சனைகளும் நோய்களுக்கும் காரணம் என்ன என்றால் இந்த பற்றுக்கு மூலமாகிய ஆசையே என்று எல்லா மகன்களும் பேசியிருக்கிறார். ஆசையே துன்பத்திற்கு எல்லாம் காரணம். அப்ப ஆசையின் இறுக்கம் தான் பற்று. பற்றின் இறுக்கம் என்ன? கடும் பற்று. எனவே ஆசையை விட்டு விட்டால் பற்று எங்க, கடும் பற்று எங்க? அதனால் பற்று அறுவதற்கு என்ன செய்வது? குருவை பற்றி கொள்கிறோம். குரு உடனே நானே உன்னை திருசங்கு சொர்க்கத்துக்கு அனுப்புற மாதிரி குரு அனுப்ப முடியுமா? அது கதையில முடியுமே தவிர நிஜத்துல சாத்தியமில்லை அல்லவா? அப்ப என்ன சொல்லுவாங்க, குரு ஒரு வழிகாட்டி, எல்லா பயிற்சிகளையும் விளக்கங்களையும் தந்து நம்மை பக்குமடைக்கு வழிகாட்டுவார், ஆசீர்வதிப்பார், செய்வார். எப்படி ஒரு பயிருக்கு விதைக்கலாம், உரமிடலாம், நீர் பாய்ச்சலாம், வேலி காட்டலாம். ஆனா பயிர் தானே தான் வளர்ந்தாகணும், அதை யாரும் வளர வைக்க முடியாது. அதே மாதிரிதான் நற்பண்புகளை நாமே தான் வளர்த்து கொள்ள முடியுமே தவிர அதற்கான அனைத்தையும் செய்யக்கூடிய குரு. அப்ப குருவை கொண்டு நமக்குள் நாமே மாற்றத்தை சந்திக்க வேண்டும். அதைத்தான் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. குரு என்ன செய்யறாரு? விளக்கம் தந்து தீட்சை கொடுத்து ஆக்னை புருமத்திலே மனதை வைத்து கவனிங்க என்றார். அப்ப நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை. இந்த பார்த்தல், நோக்குதல், உற்று நோக்குதல், கவனித்தல், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு. கம்பர் சொல்வார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார், இருவரும் மாறி புக்கியதையும் எய்தினர் என்பார். அப்ப நோக்குதல் என்பது என்ன என்றால் ஒரு மறை பொருள் இலக்கை அடைகின்ற ஒரு பார்வை. வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொன்னால் சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன்.
அப்ப இறைவனை அடைவது தானே வாழ்க்கையின் நோக்கம். அப்ப நோக்குதல் என்றால் அந்த நோக்கத்தை மையமாக கொண்டது என்னது? ஜீவாத்மா பரமாத்மோடு இணைய வேண்டும். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. இப்படி இடம் மாறணும். அதைத்தான் அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். இருவரும் மாறி புக்கிதம் எய்தினர். அப்ப ஜீவாத்மா பரமாத்மோடு கலந்தது, பரமாத்மா ஜீவாத்மாவிலே தன்னை வெளிப்படுத்தியது. இப்படி உற்று உற்று பார்த்திடு உன்னை உலகை பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன். இன்றைக்கு உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும், எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். எனக்கு தெரியும், ஐ நோ. எனக்கு தெரியும் என்பது மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்குமா? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி எக்ஸாம் ஹாலில் பேப்பர் திருப்பி கொடுத்து வந்துட்டா 100 மார்க்கா போடுவாங்க. என்ன எழுதணுமோ அதுக்குத்தானே மார்க்கு. அது போல எனக்கு தெரியும் என்பது வெற்றியின் அடையாளம் அல்ல, தெரிந்தபடி வாழ்வது. அப்ப கற்றபடி வாழ்வது, நிற்க அதற்கு தக. அப்படி கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாக்கிவிடும். அப்ப நம்மையும் இந்த உலகத்தையும் உற்று உற்று பார்க்கின்ற போது உன்னிலே நான் அடங்கலாம், என்னுள்ளே நீ விளங்கலாம். அப்ப அவருடைய அருள் ஒளிர்கின்ற போது உள்ளம் தூய்மை பெற்று விடுகிறது. தூய்மை பெற்ற உள்ளம் என்பது என்ன? பரம்பொருளின் வெளிப்பாடு. அதுதானே வாழ்க்கையின் நோக்கம். அதுக்கு ஏற்ற வகையிலே பக்குவம் அடைய வேண்டும் என்பதைத்தான் மகரிஷி இந்த கவியிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றார். பயன்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். கோதையம்மா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ராத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு தவம், அதனைத் தொடர்ந்து மிகச்சிறப்பான ஒரு மதிவிருந்து. மகரிஷி அவர்களுடைய கவிக்கு நம்முடைய ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தாங்க. அதனை தொடர்ந்து இன்றைய ஆண்டாள் அம்மாவுடைய பாடல், உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுங்கிறது பாடல். இதனுடைய நேரடியான பொருள் கேட்கும் போதே நமக்கு புரிகிறது. ஏன்னா இதற்கு முன்னுடைய பாடல்கள்ல வாயில் காப்போனையும், அதற்கப்புறம் கண்ணனுடைய தந்தையாக நந்தகோபன், வசுதேவர், அடுத்தது தாயான யசோதை, அண்ணனான பலராமர், இவங்க மூலமாக எல்லாம் அந்த பரமாத்மாவை சந்திப்பதற்கு போவதற்கான ஒரு வழிகாட்டியாக பண்ணினாங்க. இன்னைக்கு இந்த நப்பின்னை அப்படிங்கிற அந்த பெண்மணி வைணவ மரபில் கண்ணனுடைய மனைவியாக கருதப்படுகிறார். சக்தியின் அடையாளமாக இவரை திருமணம் செய்து கொள்வதற்கு கண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செய்ததாக இந்த கதை சொல்கிறது. அதாவது நல் கூட்டல் பின்னல், இத பின்னை அப்படிங்கிறத தமிழ்ல எடுத்துக்கொள்ளும் போது அழகான கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா கண்ணனுக்கு பின்னால் வருபவள் அப்படின்னு இந்த சக்திய குறிப்பிடுறாங்க. அந்த சக்தியிடம் ஒரு வேண்டுதல், நாங்க பார்க்கணும், உன்னுடைய கணவனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நந்தகோபனுடைய பெருமைகளை சொல்லிட்டு, அவருடைய மருமகளாக இருக்கக்கூடிய நீ அடுத்தது நீ உதவணும் எங்களுக்கு, உன்னுடைய மைத்துனனான உன்னுடைய கணவனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும், நாங்களும் ஞானம் அடைவதற்காக அப்படிங்கிறது இது நேரடியான பொருள்.
இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிதான் உள்ளுக்குள்ள அதை ஆழ்ந்த பொருள் கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே நம்ம பார்த்தோம் நற்கிண்ணை அப்படிங்கிறவங்கள கண்ணனுடைய மனைவியாக ஒரு வரலாறு சொல்கிறது. அங்கே சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிப்பிடுறாங்க. மகரிஷி சமயங்கள் தோன்றிய வரலாறுல ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இல்லையா? சிவம், அதற்கப்புறம் சக்தி என்பத அத முதல்ல சைவ சமயம், அதற்கப்புறம் சாக்த சமயமாக. அப்போ அங்க பெட்டு என்பதனால பெண்ணை வழிபடக்கூடிய அங்க சிவனிலிருந்து வந்த அடுத்த ஒரு மாற்றம், ஒரு நிகழ்ச்சி, அசைவு. ஒன்று அசைந்ததால் இந்த உலகம் வந்தது. அப்ப அந்த அசைந்த பொருட்கள் அத்தனையும் தானே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும். அப்படி அதை உணர்வதற்கான ஞானம் முதல்ல வரணும். அத்தனையும் அந்த அணுவுக்குள்ள பார்க்க முடியும் இல்லையா? மகரிஷி கூட சொல்லுவாங்க, ஏன் அந்த ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று பார்த்தவங்க சொல்லல அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கே ஏது? அங்கே அந்த பரம்பொருளோடு இணைஞ்சிட்ட பிறகு எப்படி அந்த ஒன்று எல்லாமாக வந்ததுன்னு சொல்ல முடியல. அப்ப சுவாமிஜி நான் எப்படி பார்த்தேன்னு சொல்றாங்க, ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டது. நான் ஆதிநிலையை பற்றி மட்டும் பார்க்கல, அதிலிருந்து வந்த நிகழ்ச்சியான சக்தி தொடங்கி அந்த பரம அணு முதல் பார்க்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஆழ்ந்து நோக்கி அதற்குள்ள இருந்த அந்த இருப்பு நிலையை நான் கண்டு கொண்டேன், அப்படித்தான் விளக்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கே அந்த சக்தியை உணரணும் இல்லைங்களா? அத இந்த நப்பின்னை அப்படிங்கிறத ஒரு உள் பக்தியாக அந்த இறைநிலையிலிருந்து தோன்றிய முதல் தோற்றமாக அதை உணர்வது முதல் உச்ச நிலை, முதல் நிலை. அந்த இறை சிந்தனைக்கான பாதையில முதல் நிலை அந்த இறைநிலையிலிருந்து வந்தத தோற்றங்களாக வந்த நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வது. அப்போ அதன் மூலமாகத்தானே நான் அங்கே போக முடியும். என்னிலிருந்து பின்னாடி நோக்கி நோக்கி செல்கின்ற எங்க போய் நிக்குது அது? தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண், அங்கதானே போய் நிக்குது. அது வரைக்கும் இயக்கம், அதுக்கப்புறம்தான் இருப்புக்கு போறோம். அப்ப இந்த நப்பின்னை வழியாகத்தான் நாம அந்த கிருஷ்ணனை அடைய முடியும். அந்த ஞானத்தை அடைவதற்கு இந்த நப்பின்னைங்கிறத ஒரு சக்தியினுடைய வடிவமாக. அடுத்தது அந்த கதவு திறக்கணும். கதவு திறந்தாதான் போக முடியும் இல்லையா? இப்ப மகரிஷி நமக்கு இத்தனை அழகாக இந்த தன்மாற்ற சரித்திரத்தை சொல்லலைன்னா, ஒரு பூவையோ இல்ல ஒரு தேனியையோ இல்ல ஒரு அழகான இயற்கையினுடைய நிகழ்ச்சியோ பார்க்கும்போது அது கண்ணுக்கு மட்டுமே ஒரு சுகமளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா இன்னைக்கு மகரிஷி சொன்னது கழித்து பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? கழிச்சு பார்க்கிறோம் ஒன்னொன்னையும். எவ்வளவு அழகாக இது உருவாகி இருக்கு. அப்ப இதற்கு மூலத்தினுடைய எவ்வளவு பெரிய அந்த பேரறிவினுடைய வெளிப்பாடு. அப்ப ஒவ்வொரு தோற்றத்தையும் இந்த முண்டாசு கவிஞன் பார்த்த மாதிரி ரசிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? அந்த கதவு, அகக்கதவு திறந்தால்தான் முடியும். அதை திறக்க விடாமல் இருக்கக்கூடிய அகங்காரங்கள் எல்லாம் போகணும். அப்ப அந்த நப்பின்னை திறக்கும் போதுதான் கண்ணன் என்கின்ற ஞானத்தை அடைய முடியும். அப்போ நாம வந்த கதை தெரிஞ்ச பிறகு எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய பெருமையை புரிஞ்ச பிறகு எங்கேயாவது இறைநிலை இருக்கின்ற இடத்தை அழுக்கும் கசடுமா வச்சிருப்போமா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு இடத்தை எவ்வளவு தூய்மையா வச்சுக்கிறோம் நம்ம. அப்ப இங்க உள்ளே அவன் இருக்கின்றான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த அகக்கதவு திறந்து அந்த அவரு சொன்ன மாதிரி திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறைபோதும் ஞானியர் மட்டுமே பார்ப்பார். இல்லையே, இன்னைக்கு எல்லாரும் காப்பிச்சு கொடுத்துட்டாங்க மகரிஷி அவர்கள் இல்லையா? மறை ஓதுறவங்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்கள் எல்லாருக்குமே கற்றுக்கொள்ள முடியும்னு காமிச்சுட்டாங்க. அப்ப அந்த திரையை விளக்கினாங்க. அந்த திரையில என்ன இருக்கு? அகம்பாவம், நானே பெரியவன், இது மாதிரி இந்த பற்றுக்கு காரணமான விஷயங்கள். இப்போ பாடல் நம்ம லிங்க் பண்ணலாம். அந்த பற்றுக்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்கள் தானே. அந்த குணங்கள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய பற்று தானே. என்னோட கோபத்தை விடணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா முடியல.
ஏன்னா கோபமாக மாறும்போது நான் அதை பிடித்துக் கொள்கிறேன், நான் அதுவாக மாறி விடுகிறேன். அதனால அது என்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை, ஜஸ்டிஃபை பண்றேன் என்னோட கோபம் கரெக்டுன்னு. அப்போ இங்க அகக்கதவு திறந்து இந்த எல்லா தோற்றங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை பார்க்க முடிஞ்சா உலகங்கள் தெய்வமயம் இல்லைங்களா? மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞான உதயம், அந்த ஆன்மீக விழிப்புணர்வு அழகா ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. கற்புலனால் காண்கின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்புறலாம் பரம்பொருளை உணர்ந்து போது எப்படி இருக்குமா? உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும், அனுபவமே பேரின்பமாகும். இந்த கழிச்சு பார்த்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்த்த பிறகு பார்க்கறது எல்லாம் இறை சொரூபமாக தெரியுது. அப்போ எப்போதுமே அந்த மன அலை சுழலில் இறக்க முடியும். அவர்கள்தான் பற்றற்றவர்கள் இல்லையா? அவங்கள பிடிச்சுக்கணும்னு சொல்றாரு வள்ளுவர். அப்ப அந்த பற்றற்றவர்கள் எப்போதும் இறை மீதுதான் பற்றோட இருப்பாங்க, அந்த இறை சிந்தனையோடயே இருப்பாங்க. அப்ப அப்படி அந்த எப்போதுமே அந்த நிலையில் இருக்க விடாமல் நம்மை செய்வது எது? இந்த களங்கங்கள். இதெல்லாம் கழிச்சுட்ட அப்போ அகம் பரத்தில் லயமாகும், அனுபவமே பேரின்பமாகும். கடைசியா சொல்றாங்க அந்த உண்மை அது அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது, அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ. அப்ப அததான் இங்கேயும் சொல்றாங்க, இது தூங்கக்கூடிய நேரம் அல்ல, விழித்து வரக்கூடிய நேரம். இங்க வளை ஒலி அப்படிங்கறது எப்படி ஒரு ஆன்மீக பொருள்படுறாங்கன்னா, சத்தம் அப்படின்னு வரும்போது இங்கே நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக நாம செய்யக்கூடிய நற்செயல்களை சம்பந்தப்படுத்துறாங்க. அப்போ இந்த சக்தி மூலமாக இறையை உணர்ந்து அவனுடைய பெருமையை நாம சொல்ல 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 நம்மளோட செயல்கள்ல ஒரு மாற்றம் வரும்போது பழைய கர்ம வினைகள் கழியத் தொடங்குகிறது, பழைய பந்தங்கள் சிதைந்து உயிர் இலகுவான ஒரு நிலைக்கு போகிறது. அங்க அந்த நிலைக்கு போன பிறகு அந்த மைத்துனன் பேர் பாட யாரு? அந்த எல்லையற்ற பரம்பொருள், வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, இப்படி மகரிஷி எப்படி அதை பெருமைப்படுத்துறாங்க. அதுதான் பேர் பாடுறது இல்லையா? அதனுடைய புகழை மனதில் நினைந்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, இப்படி ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய போய விளையும் புகுதருவான் நின்றனவும், நம்மளோட கர்மங்கள் எல்லாம் கழியும் போது மனம் ஒருமுகப்படும், அந்த சக்தியின் வழியாக இறையை உணர முடியும். அப்போ அது இறைநிலையோடு நேரடி இணைப்பை ஏற்படுத்தும். அப்ப பற்று இருக்கா? இல்ல. இந்த பற்று விடணும்னா அந்த இறை பற்று வரணும். அதற்கு இந்த பக்தி வழியாக ஒரு வழி சொல்லி கொடுத்தாங்க நமக்கு மகரிஷி அவர்கள். சாதனை வழியாக குருவை பற்றி கொண்டுதல் அப்படின்னா என்ன? எவரொருவர் குருவை மதித்து ஒழுகுதல் தான் குருவை பற்றுதல். அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு, அவரோட பேச்சை கேட்கறது ஒண்ணு, அடுத்தது அவர் எந்த வழியில் நடந்தாரோ அதை சரியாக பின்பற்றுதல். அதான் அந்த வாரி போடுறாங்க. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், மதித்துங்கிறத விட்டுருக்கலாமே, ஏன் ஒழுகுதல்னு கொடுத்தாங்க? அந்த வழியாக போகணும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தும். அதுதான் இங்கே சக்தி வழியாக பரமாத்மாவை இணைதல் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம இந்த பாடலோட ஒப்புமை செய்து பார்க்கும்போது கிடைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அருமை, மிக சிறப்பு அம்மா, வாழ்க வளமுடன். பற்றி பற்றி தொடர்ந்து 2-3 நாளாக வந்துக்கிட்டே இருக்குது. அருமை, மிகச்சிறப்பாக மகானின் கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும், மார்கழி கவிக்கு விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதி கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்தமைகிறோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேற்று எங்க ஊர்ல ஃபுல்லா மௌனம், அதனால நம்ம ஜூம்ல கலந்துக்க முடியல. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி.
வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான். ஐயா வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுக்கோ ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உளவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அன்பர்கள் வாருங்க. அருள்நிதி சிவசங்கரி அம்மா ஒரு பாடல் பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். வாழ்க்கை. உலக நல வாழ்த்து யார் பாடுறீங்க? யாரும் பாடுறீங்களா? சரி, அடியேன் பாடுகிறேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைவன பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.